அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே, தினபூமி நேயர்களே, இந்த மாதம் கார்த்திகை மாதம் 17/11/2025 முதல் 15/12/2025 வரை கார்த்திகை மாதம் 29 நாட்கள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் 5 திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும். கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள். அதை நாம் சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும், உடல் சுகம் பெறும், காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார். அதுபோக இந்த மாசத்துல கார்த்திகை தீபம், பரணி தீபம், அண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள், அது 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள். பௌர்ணமி தீபம், பௌர்ணமி அன்னைக்கு சர்வாலய தீபம், அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம், பௌர்ணமி தீபம், சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அன்னைக்கு கார்த்திகை தீபம், அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம். இதெல்லாம் தீபம். திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில். அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு செய்யணும் இதை, ஆனால் யாரும் செய்யறதில்லை. இருந்தாலும் திருக்கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளி விளக்கை ஏற்றி வைப்பது, அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது, ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் இந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள். அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். வீட்டை கட்டுங்க, வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க, அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க, அனுதினமும் விளக்கேற்றுங்க. உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும். கோவிலில் போய் விளக்கேற்றுறீங்களோ இல்லையோ, வீட்டில் விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்றுங்கள். நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்கள் பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம். இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார். மகாபாரத கதையை எடுத்துக்கலாம், ராமர் கதையை எடுத்துக்கலாம், இதெல்லாமே எடுத்துக்கலாம். கடவுள் நேரில் வந்தார், சிவனே நேரில் வந்தார். அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார். சூரியன் குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான். தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மர் பிறக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தெய்வங்களால் நடந்திருக்கு. கிருஷ்ணரே சிவ பூஜை தான் பண்ணுவார், ராமரே சிவ பூஜை தான் பண்ணார். அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம். ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வரல, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம். சித்திரை 1 வருஷப்பிறப்பு, கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது, இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். அதை போல் நீங்கள் இந்த திருக்கார்த்திகை மாதம் 5 சோமவாரம், 5 திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது, திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம், கார்த்திகை தீபம், பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவிலில் செய்யக்கூடிய அந்த வைகானச தீபம், பாஞ்சராத்திர தீபம். இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது. மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான், வழிபட்டு வரக்கூடியது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை கடைசி ஒரு 27 தேதிக்கு மேலே சுக்கிரன் அஸ்தமனம். இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மார்கழி மாதம், அது வரைக்கும் சுக்கிரன் அஸ்தமத்தில் இருக்கு. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது,
திருமணம் நிச்சயிக்க கூடாது. தெற்கு பகுதி வாசல், தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும். ஏன்னா சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம். அது என்னங்கிறது தனி. சுக்கிரன் அஸ்தமனம், குரு அஸ்தமனம்னு 2 இருக்கு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அஸ்தமனம் நீடிக்காது, ரொம்ப நாள் கிடையாது. இது 1 மாதம் 1.5 மாதம் வர்றது. குரு அஸ்தமனமும் 1 மாதம் முழுக்க இருக்கு. மற்றதெல்லாம் 10 நாளில் மாறி போயிடும். இப்போ சூரியன் புதன் சேர்க்கை, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது. சுக்கிரனும் பக்கத்தில் இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் சுபகிரகம். அது அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும். குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்யும். இப்போ உபநயனம் போடுறது, கல்யாணம் பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அஸ்தமன காலத்தையும், மற்றவர்களெல்லாம் சுக்கிரன் அஸ்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். சுக்கிரன் அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்பா அம்மா. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். கடகராசிக்காரர்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3மே சிறப்பான நட்சத்திரங்கள். குரு சேர்றாரு, சனி பகவான் வராரு, புதன் பகவான் வராரு. இந்த 3 நட்சத்திர அடிப்படை கிரகங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நல்லது பண்ணுது. நடக்கக்கூடியதையும் உங்களுக்கு காண்பிக்கும், நடக்கக்கூடாததிலையும் ஆசைப்படுவீர்கள். பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடணும் அப்படின்னா அதெல்லாம் தப்பு. நம்ம நினைக்கிறது என்னன்னா, பார்த்துட்டோமா நமக்கு கிடைச்சா பரவாயில்லையான்னு ஒரு ஆசைப்படணும். ஏன்னா இந்த ராசிக்கு அதிகமான ஆசை இருக்கு. அந்த ஆசை நிறைவேறணும்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ், அந்த என்ன சொல்லுவாங்களே தகுதி என்னங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு சொல்லலாம், வெளிநாடு போகணும், அமெரிக்கா போக முடியல, விசா கிடைக்கல, என்ன பண்ணலாம்? அமெரிக்கா தான் எனக்கு ஆசைன்னு நினைக்காம லண்டன் போகிறது ஆசை, லண்டன் போகிறது நிகழ்வு, ஒரு ஆஸ்திரேலியா போகிறது நிகழ்வு. இந்த மாதிரி அதாவது இந்த படிப்பு, இந்த என்ஜினியரிங்கு, போக்குவரத்து, இந்த மாதிரி சில ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் நல்லா படித்தவங்க, நல்ல ஸ்கோர் பண்ணவங்க, வெளிநாட்டுக்கு தான் நான் போய் சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சாய்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஆசை வேற, நமக்கு கிடைக்கிறது வேற. அது உங்கள் ஜாதகத்தில் ஆசை ஆசையாக தான் இருக்கும். இப்போ புதாதித்ய யோகம் இருக்குன்னா நல்ல ஒரு புத்திசாலி, எங்கே வேணாலும் எதை வேணாலும் நம்ம செய்யலாங்கிற அந்த தன்னம்பிக்கை ஸ்கில் கிடைக்கும். சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் இல்லை நமக்கு அப்படியே கொட்டி கிடைக்கிற இடத்துக்கு தான், கொட்டி கொடுக்குற இடத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆசை. இப்போ குரு சனியும் சேர்ந்தது பிரயோஜனமே இல்லை. ஆனால் கிடைக்கிற இடத்துல நல்ல வருமானம் கிடைக்கும் எங்கே போனாலும். இதெல்லாம் ஜாதக ரீதியாக சொந்த அடிப்படை, சொந்த ஜாதகத்துக்கு அதன்படி இருக்கிறது தானே தவிர, இங்கேருந்து வெளிநாடு போயிட்டு எனக்கு வேலை சரியாக கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க, சம்பளம் சரியாக இல்லை, எனக்கு வெளிநாட்டில் வேலையே கிடைக்கல, போயிட்டு இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற, இதெல்லாம் வர்றதுக்கு, கோளாறுகள் வர்றதுக்கு அதுதான் காரணம். அதனால் நாடை செலெக்ஷன் பண்ணுறது, ஊரை செலெக்ஷன் பண்ணுறது, வேலையை செலெக்ஷன் பண்ண எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆசை என்பதை தள்ளி வைத்து விட்டு நமக்கு எது சரிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது சரம், சரத்துக்கு திறம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் அந்த உத்தியோகஸ்தானம் இருக்கும் பொழுது அதனுடைய மாறுதல் பலன் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற அந்த மனோவேகம் காரியத்தில் இருக்காது, ஆசை மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் இந்த மாதம். இது நான் சொல்கிறது
ஒரு 32 வயதிலிருந்து 52 வயது வரை இருக்கிறவர்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம். இங்கேயே உங்களுக்கு வேலையா? நல்ல வேலை கிடைக்கும். பொறுமையா இருக்கணும், கட்டப்படக்கூடாது. அதுவும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசம் கட்டப்பட்டீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு நல்லது, இன்னைக்கு கட்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு நல்லது, அப்படி வச்சுங்க. இது 55 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாசத்துல நல்ல யோகம் இருக்கு. மாதத்தின் முன்பகுதியை விட பின்பகுதி, அதாவது ஒரு 15 நாளைக்கு அப்புறம் அருமையா இருக்கும். நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு மீட்டிங் 25ஆம் தேதி வச்சிருக்கீங்க, அதுக்கு 10ஆம் தேதியே நீங்க போய் அட்டன் பண்ண முடியுமா? 25ஆம் தேதி அட்டன் பண்ண முடியும். அப்ப 25ஆம் தேதி உங்களுக்கு நல்ல யோகமா இருந்தா ஓகே, நீங்க இன்டர்வியூல பாஸ் ஆயிடுங்க. இல்ல அவங்க தேதியை மாத்தி கொடுத்துட்டா ஓகே, அதுவும் ஒரு விஷயம், நமக்கு நல்லது நடக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நீங்க கணக்கு பண்ணியுமே தவிர முன்பகுதி மோசம் பின்பகுதி சிறப்புன்னு கிடையாது. முன்னாடி திட்டம் போட்டு பின்னாடி அதை செயல்படுத்துவது, இது நல்லது. வயதானவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களோடு இருக்கிறது நல்லது. எட்டாத விஷயத்துக்கு ஆசைப்படாதீர்கள். தனியாக இருந்து கட்டப்படணும்னு நினைக்காதீங்க. குடும்பத்தோட உறவுகளோட இருங்க, நல்லதே நடக்கும்.